சற்று முன் வெளியான தகவல். உங்களுக்கு 40 வயசு ஆயிருச்சா? ரூ. 1,00,00,000 பெற ஒரு வாய்ப்பு. தான் பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மத்தவங்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. இந்தியாவில் இளைஞர்கள் மத்தியில் தற்போது ஓய்வு காலத்திற்கு என ஒரு குறிப்பிட்ட தொகையை சிறு வயதில் இருந்தே சேமிக்க தொடங்க வேண்டும் என்ற விழிப்புணர்வு அதிகரித்து விட்டது. முதலீடு என்பது நீண்ட காலத்திற்கு இருந்தால்தான் குறைந்த முதலீட்டில் நிறைவான லாபம் பார்க்க முடியும். ஆனால் குடும்ப சுமை காரணமாக பலரால் ஒரு கணிசமான தொகையை ஓய்வு காலத்துக்காக ஒதுக்க முடியவில்லை. அப்படி 40 வயதானவர்கள் இதுவரை தங்களுடைய ஓய்வு காலத்துக்காக எந்த ஒரு நிதியையும் சேர்க்க தொடங்கவில்லை என்றால், அடுத்த 15 ஆண்டுகளுக்குள் அந்த தொகையை எவ்வாறு சேமிக்கலாம் என்பது குறித்து இந்த கட்டுரையில் விரிவாக தெரிந்து கொள்ளலாம். மாதம்தோறும் ரூ. 13,000 நீங்கள் சேமிக்க தொடங்க வேண்டும். ஒவ்வொரு ஆண்டும் இந்த ரூ. 13,000 10% தொகையை சேர்க்க வேண்டும். அதாவது ஸ்டார்ட் அப் முறையில் உங்களின் முதலீட்டை ஆண்டுதோறும் அதிகரிக்க வேண்டும். முதல் ஆண்டு ரூ. 13,000 முதலீடு செய்கிறீர்கள் என்றால், அடுத்த ஆண்டு உங்களின் முதலீடு தொகை ரூ. 1,300 ரூ. 14,300 என உயர்த்திருக்க வேண்டும். ஆண்டுதோறும் உங்களுடைய முதலீட்டு தொகையை படிப்படியாக உயர்த்தி கொண்டே போக வேண்டும். அவ்வாறு நீங்கள் தொடர்ந்து 15 ஆண்டுகள், அதாவது 55 வயதாகும் வரை முதலீட்டை தவறாமல் தொடர வேண்டும். இப்படி தொடர்ந்து 15 ஆண்டுகள் ஆண்டுதோறும் முதலீட்டை 10% ஸ்டார்ட் அப் செய்ய வேண்டும். உங்கள் முதலீடு ஆண்டுதோறும் 11% லாபம் தரக்கூடியதாக இருக்க வேண்டும். இதனை சரியாக செய்தால் உங்களுக்கு 55 வயது ஆகும்போது உங்களிடம் ரூ. 1,00,00,000 நிதி தொகுப்பு சேர்ந்திருக்கும். பின்னர் அந்த தொகையை உங்களுக்கு மாதந்தோறும் வட்டி வருமானம் தரக்கூடிய திட்டங்களில் முதலீடு செய்ய வேண்டும். அப்படி உங்களுக்கு மாதந்தோறும் கணிசமாக தொகை ஓய்வு கால செலவுக்கான தொகையாக வந்து கொண்டிருக்கும். இந்த மாதாந்திர முதலீட்டை எஸ்ஐபி முறையில் மியூச்சுவல் ஃபண்டுகளில் முதலீடு செய்யலாம். அதாவது நிஃப்டி 50 இன்ஸ்டன்ட் ஃபண்டு, மல்டி கேப் ஃபண்டு அல்லது கோல்டு ஃபண்டில் எஸ்ஐபி முறையில் முதலீடு செய்யும் போது 15 ஆண்டுகளில் நாம் எதிர்பார்த்ததை விடவும் வளர்ச்சி அடையும் வாய்ப்புள்ளதாக நிபுணர்கள் கூறுகின்றனர். இவ்வாறு ஃபண்டுகளை அனுபவம் இல்லாமல் நீங்களே தேர்வு செய்யக்கூடாது. நிதி ஆலோசகர்களை தொடர்பு கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தியிருக்கின்றனர். அது மட்டும் இல்லாமல் மதுரை முதல் திருவனந்தபுரம் ரயிலில் கூடுதல் பொது பெட்டிகள் இணைப்பு. அதாவது பயணிகளின் வசதிக்காக மதுரை முதல் திருவனந்தபுரம் ரயிலில் 2 கூடுதல் பொது பெட்டிகள் இணைக்கப்பட உள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவுறுத்தியுள்ளது. நமது நாட்டின் பொது போக்குவரத்து சேவைகளில் ரயில் போக்குவரத்து முக்கிய பங்கு வகிக்கிறது. இதனை பயன்படுத்தி நாள்தோறும் லட்சக்கணக்கான மக்கள் ரயில்கள் மூலம் பயணம் செய்கின்றனர். குறைந்த கட்டணமும் தொலைதூர பயணங்களுக்கும் ஏற்ற வசதிகளும் சௌகரியம் காரணமாக அதிகமான மக்கள் ரயில் போக்குவரத்து பயணத்தை விரும்புகின்றனர். விடுமுறை, பண்டிகைகளின் போது, கோடை விடுமுறை மற்றும் குறிப்பிட்ட நாட்களில் சில வழித்தடங்களில் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுவது வழக்கமாகும். இந்த சிறப்பு ரயில்கள் குறிப்பிட்ட வழித்தடங்களில் நீட்டிப்பும் செய்யப்பட்டு வருகின்றன. தற்போது கோடை விடுமுறையை முன்னிட்டு ஏராளமான மக்கள் ரயிலில் பயணம் செய்வார்கள் என்பதால் சிறப்பு ரயில்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. கோடை விடுமுறையில் பெரும்பாலான மக்கள் வெளியூர்களுக்கு பயணம் செய்ய திட்டமிடுவார்கள். அதனால்
ரயில்களில் கூட்ட நெரிசலை தவிர்க்கவும் பயணிகள் வசதிக்காக சிறப்பு ரயில்கள் அறிவிக்கப்பட்டு வருகின்றன. அதேபோல ரயில்களில் கூடுதல் பெட்டிகளும் இணைக்கப்படுகின்றன. பயணிகளின் வசதிக்காக மதுரை முதல் திருவனந்தபுரம் ரயில் 2 கூடுதல் புது பெட்டிகள் இணைக்கப்பட உள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. மதுரை முதல் திருவனந்தபுரம் மதுரை அமிர்தா எக்ஸ்பிரஸ் ரயிலில் பயண சீட்டு முன்பதிவு செய்யாத பயணிகளுக்கான புதிய வசதி அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. அதன்படி கூடுதலாக 2ஆம் வகுப்பு பொது பெட்டிகள் சேர்க்கப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. 2ஆம் வகுப்பு பொது பெட்டிகள் திருவனந்தபுரம் முதல் மதுரை ரயிலில் வண்டி எண் 1634 ஜூன் 5ஆம் தேதி முதல் மற்றும் மதுரை முதல் திருவனந்தபுரம் ரயிலில் வண்டி எண் 16344 ஜூன் 6ஆம் தேதி முதல் செயல்படுத்தப்படும். இதன் மூலம் ஒரு 2ஆம் வகுப்பு தூங்கும் பெட்டி குறைக்கப்பட உள்ளது. அந்த வகையில் மதுரை முதல் திருவனந்தபுரம் ரயிலில் குளிர்சாதன 2 அடுக்கு படுக்கை வசதி பெட்டி, குளிர்சாதன முதல் வகுப்பு பெட்டி, தனி குளிர்சாதன 2 அடுக்கு படுக்கை வசதி பெட்டி, 12 2ஆம் வகுப்பு தூங்கும் வசதி பெட்டிகள், 3 குளிர்சாதன 3 அடுக்கு படுக்கை வசதி பெட்டிகள், 4 2ஆம் வகுப்பு பொது பெட்டிகள், 2 மாற்றுத்திறனாளிகளுக்கான 2ஆம் வகுப்பு பெட்டிகள் ஆகியவை இருக்கும். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள். அதாவது ரைட் சைடில் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலர் பாக்ஸ் இருக்கும். அதான் சப்ஸ்கிரைப் பட்டன். அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு டெய்லியும் காமிச்சோம். அதே போல் உங்களுக்கு வேறு என்னென்ன செய்திகள் தேவைப்படுதோ அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்த்துட்டு கண்டிப்பாக செய்திகள் போடுறோம். மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க.